ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷீஷம் வுட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வுட் இந்தியா, நேபாளம், இமயமலையோட அடிவாரம்லையெல்லாம் வளரக்கூடியது. இந்த வுட்டோட வெயிட் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக டென்ஸாக இருக்கும். இதோட அப்பியரன்ஸ் வந்து ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும். இந்த வுட்டோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்திங்கன்னா, கரையான் அதுக்கப்புறமா தர வழியாக வர்ற பூச்சியால் அஃபெக்டே ஆகாது. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் தேவை. டீக் வுட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம பீரியாடிக்கலாக பாலிஷ் பண்ணி இதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதை அடிக்கடி பாலிஷ் பண்ணி வச்சுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ இன்டோருக்கெலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் ஒன்ஸ் அந்த வுட்டில் எதுவும் கிராக் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவுட்டோர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக இது பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ இந்த வுட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர், ஃப்ளோரிங்க்குன்னு நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த வுட்டில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா காவிங் ஒர்க் பண்ணுறது தான். இந்த வுட்டில் டிசைன் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் பண்ண முடியும் அப்படின்னு அந்த காவிங் ஒர்க் பண்ணுறவங்க வந்து சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் காவிங் ஒர்க் பண்ண இமேஜஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வுட்டில் வந்து டிவி யூனிட்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் இன்டீரியர் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கிச்சனில் இருக்கிற குட்டி குட்டி திங்ஸ் வைக்கிற அலமாரி அதெல்லாமே இதில் பண்ணணுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இவ்வளோ சொல்கிற கிச்சன் யூட்டிலிட்டிஸ் பற்றி இன்னும் சொல்லவே இல்லைன்னு தானே திங்க் பண்ணுறீங்க. இந்த வுட்டை பற்றி சொல்லணுன்னா அவ்வளோ விஷயம் இருக்குங்க, சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்போது நம்ம இதில் வந்து கிச்சன் யூட்டிலிட்டிஸ் என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைஸ் பாக்ஸ் வாங்கலாம், 5 பெட்டி, அப்புறமா டைனிங் டேபிளில் வைப்போம்ல சால்ட் அண்ட் பெப்பர் இல்லை சால்ட் அண்ட் ஸ்வீட் ஏதாவது வைக்கிற மாதிரி பாக்ஸஸ் எல்லாமே ட்ரையாங்கிள் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் எல்லாத்துலேயுமே வந்து கிடைக்குதுங்க இந்த ஷீஷம் வுட்டில். ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த வுட்டில் வாங்கலாம். அதுக்கப்புறமா இந்த வுட்டில் அடிக்கடி நம்ம வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா அடிக்கடி நம்ம வாஷ் பண்ணும்போது என்ன நம்ம அந்த வுட்டு மேலே வைக்கிறோம், இப்போ ஃபுட்டு வைக்கிறோன்னா அந்த ஃபுட்டோட ஸ்மெல்லை அதை அதிகமாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அது அந்த வுட்டு ஸ்மெல்லும் ஃபுட்டு ஸ்மெல்லும் சேர்ந்து நமக்கு ஒரு வேறு மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும். இல்லை கிளென்சிங் ஏஜென்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான கிளென்சிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதையும் அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஸோ பெட்டர் வந்து நம்ம இதில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணாமல் கிளாத் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான யூஸ்க்கு மட்டுமே இந்த வுட்டை சூஸ் பண்ணுறது பெட்டர். அப்புறம் நம்ம இந்த வுட் ஒர்க் வந்து நம்ம நிறையா கலெக்ட் பண்ணும்போது ஒரு யானையோ மயிலோ பார்க்கும்போது இதோட ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் இப்படி இருந்திருக்கலாம், இதோட தும்பிக்கை இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம், கண்ணு நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். பட் வந்து நீங்கள் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கும்போது ஷீஷம் வுட்டான்னு பார்த்து வாங்கினீங்கன்னா அது ரொம்ப தத்ரூபமாக வந்து செஞ்சு கொடுப்பாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறீங்களோ அந்த பர்ஃபெக்ஷன் வந்து ஷீஷம் வுட்டில் வந்து கிடைக்கும். ஓகே காய்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து வுட்டை பற்றி ஏதாவது ஐடியாஸ் இருந்தாவோ இல்லை இனி எந்த மாதிரியான வுட்டு வந்து உங்களுக்கு கண்டென்ட் தேவை அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணாவோ எனக்கு வந்து சேட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், bye. We will meet in next video with interesting fact about wood and wonders. Tada guys, bye.